கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. யாவே என்னும் நாமத்தை உடைய நம்முடைய ராஜாவுக்கும் அவருடைய பரிசுத்த குமாரனாகிய யாசுவா மெசியாவுக்கும் அவருடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் இப்போதும் எப்போதும் சதாகாலங்களிலும் உண்டாவதாக. சத்தியம் என்றால் என்ன என்னும் செய்தியின் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். சத்திய வார்த்தைகளை சத்திய எழுத்துக்களை பற்றி பார்த்தோம். இப்பொழுது சத்திய வார்த்தையை பற்றி பார்க்க போகின்றோம். இயேசு கிறிஸ்து என்று தமிழிலே அழைக்கப்படுகின்ற நம்முடைய யாசுவா மெசியா என்பவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. தேவன் சத்தியம் உள்ளவர், எனவே அவருடைய நாமம் சத்திய வார்த்தை. நீதிமொழிகள் 22:20 சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும் நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும். இங்கே சத்திய வார்த்தைகளின் உண்மை, சத்திய வார்த்தைகளின் நிதர்சனத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும். ஒரு போதகன் தனக்கு கீழே யாவே கொடுத்த மக்களுக்கு சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை தெரிவிக்க வேண்டும். சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனிதனுடைய சகல விதமான அவபக்திக்கும் விரோதமாக தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே போதிக்கிற வரத்தை உடைய போதகன் எண்ணப்பட்ட ஒரு சகோதரன் தன்னுடைய உடன் சகோதரருக்கு சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை தெரிவிக்க வேண்டும். நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும். உன்னை ஒரு வேலையாய் அனுப்புகிறவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும் ஞானத்தையும் உபதேசத்தையும் பற்றி முக்கியமானவைகளை நான் உனக்கு எழுதவில்லையா என்று இந்த வேத வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இங்கே நீதிமொழிகளை ஆக்கியோன் இவைகளை வாலிபருக்கும் பேதைகளுக்கும் சத்தியத்தை உணராமல் இருக்கின்ற ஆனால் சத்தியத்தை வாஞ்சிக்கின்றவர்களுக்கும் எழுதுகின்ற வாக்கியம். சத்தியத்தை விரும்புகிற ஒவ்வொருவரும் சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ளும்படிக்கு, அவர்கள் அதன் அறிவை அடையும்படிக்கு போதிக்கும் வரத்தை உடைய போதகர்கள் சத்திய வார்த்தைகளை தெரிவிக்க வேண்டும். அநியாயத்தினால், பொல்லாத துர்க்குணத்தினால் சத்தியத்தை அடக்கி வைக்கக்கூடாது. சத்திய போதனைகளை கொடுப்பதை காட்டிலும் நியாய பிரமாணத்தையும் வம்ச வரலாறுகளையும் கட்டுக்கதைகளையும் போதிப்பதை விரும்புகின்ற போதகர்கள் ஆக்கினையை அடைவார்கள். அவர்களுக்கு விரோதமாய் தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. எனவே அவர்கள் மனம் திரும்பி சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை போதிக்க வேண்டும், பேச வேண்டும், சத்தியத்தையே போதிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ஆவலோடு காத்திருந்த யாசுவா மெசியாவின் வருகை அது இரட்சிப்புக்குரியதாய் இருந்தது. அந்த இரட்சிப்பை காணும்படிக்கு ஆவலோடு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் காத்திருந்தார்கள். அந்த காலம் எப்பொழுது நிறைவேறும் என்று அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்கள் பார்வையிலே மனுஷகுமாரனுடைய வருகையின் நாட்கள் மிகவும் எதிர்பார்ப்புள்ளவையாய், அந்நாட்களில் ஒன்றையாகிலும் காணும்படிக்கு அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த இரட்சிப்பை குறித்து மிகவும் கருத்தாய் ஆராய்ந்து அறிந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த இரட்சிப்பின் மகிமை வெளியாக்கப்பட்டிருந்தது. அவர்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளாய் இருந்தாலும் அவர்கள் தற்காலத்திற்கேற்ப அப்டேட் ஆக்கப்பட்ட மனநிலையை உடையவர்களாய் யாவே ராஜாவால் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டிருந்தது. எனவே அவர்கள்
மனுஷகுமாரனுடைய நாளில் ஒன்றை காண மிக வாஞ்சையாயிருந்தார்கள். அவர்கள் சந்ததியாரோ அதை உணரவில்லை. ஏன் அவர்கள் அதை காண வாஞ்சையாயிருந்தார்கள்? அவரால் உண்டாகும் இரட்சிப்பு சத்தியத்தின் மீதுள்ள பற்றுறுதி விசுவாசத்தினால் அவருடைய ஆவியினால் சதையான இருதயத்தில் எழுதப்படுகின்ற சத்தியம், இயேசு கிறிஸ்துவின் கற்பனை, இவைகளையெல்லாம் அவர்கள் குறித்து கேள்விப்பட்டிருந்தபடியினாலே அதை ஆவலோடு எதிர்பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமமே தேவனுடைய வார்த்தை என்பதே. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று மத்தேயு 24:35 குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் மார்க்கு 13:31 இதே வசனம் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாமல் நிறைவேறக்கூடிய மகிமை உள்ளதாய் இருக்கின்றது. முந்தின பாகத்தில் நாம் பார்த்ததின்படி நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு சிறு எழுத்தாகிலும் அதன் உறுப்பாகிலும் நிறைவேறி தீருமளவும் ஒளிந்து போவதில்லை என்று இயேசு சொன்னாரே. அந்த நியாயப்பிரமாணம் முழுவதும் யாவே தேவனால் கொடுக்கப்பட்டிருந்தது. அதிலுள்ள எழுத்துக்கள் சத்திய எழுத்துக்களாயிருந்தது. அதை மத்தேயு என்பவர் நன்றாய் கற்று அறிந்து தெளிந்து இருந்தார். அந்த சத்திய எழுத்துக்கள் மகிமையான தேவனுடைய மகிமையான பாதைகளை விளக்குவதாயிருந்தது. அது அக்காலத்திலே அவருடைய மக்களாகிய இஸ்ரவேலருக்கு சட்டங்களாய், திட்டங்களாய், நியாயங்களாய், கட்டளைகளாய் கொடுக்கப்பட்டிருந்தது. தேவனில் அன்பு கூர்ந்த அவருடைய தாசர்கள் அவைகளை கை கொண்டார்கள். அவைகளை கை கொண்ட அவருடைய தாசர்களுக்கு நியாயப்பிரமாணம் மட்டுமல்லாது புதிய ஏற்பாட்டிலே இப்போது விளங்குகின்ற தெய்வீகத்தன்மையுள்ள மகிமை உள்ள ஊழியத்தின் சாராம்சங்களும் அனுபவங்களும் தேவனாலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆபிரகாமும் மோசேயும் தாவீதும் பழைய ஏற்பாட்டு ஊழியங்களை தான் செய்தார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்புக்குள்ள மகிமை பொருந்தின ஆவிக்குரிய அனுபவங்களை அவர்கள் அன்றே பெற்றிருந்தார்கள். தேவன் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அவருடைய சட்டத்திட்டங்களை மதித்து நடந்த அந்த ஜனங்களுக்கு அவர் இரட்சிப்பை காட்டினார், மகிமையை காட்டினார், மேன்மையை காட்டினார். சிமியோனும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்காக தேவனால் அறிவிக்கப்பட்டு காத்திருந்தான். அவன் இயேசுவை தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டு எல்லா ஜனங்களுக்கும் தேவன் உண்டாக்கின, யாவே ராஜா உண்டாக்கின இரட்சிப்பை என் கண்கள் கண்டது என்று சொன்னான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியமாகிய மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களுக்கும் ஏற்படுத்தப்பட்ட இரட்சணியமாயிருந்தார். அவருடைய நாமமே தேவனுடைய வார்த்தை என்பதே. நீதிமொழிகள் 22:20 சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும்படிக்கும், என்னை அனுப்பினவர்களுக்கு நான் சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும், ஞானத்தையும் விவேகத்தை குறித்து முக்கியமானவைகளை நான் தெரிந்து கொள்ளும்படிக்கும் புதிய ஏற்பாட்டின் அனுபவத்தை உடைய நீதிமொழிகளை அனுதினம் வாசித்தால் விவேகம், ஞானம், அறிவு என்பவைகளை அடைந்து கொள்ள முடியும். மனிதர்களுடைய கற்பனைகளை புரிந்து கொள்ள முடியும். ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் புத்திமதியையும் உணர்ந்து கொண்டு தேவனிலே நாம் வளர்ந்து பெருக முடியும். எனவே நீதிமொழிகளின்
ஒவ்வொரு அதிகாரங்களையும் ஒவ்வொரு நாட்களிலும் வாசிக்க வேண்டும். மொத்தம் 31 அதிகாரங்கள் உள்ளது. மாதத்திற்கு 31 அதிகாரங்களை வாசித்து முடிக்க இயலும். 30 நாட்களே உள்ள மாதங்களில் 30ஆம் தேதியிலே 30 மற்றும் 31ஆம் அதிகாரங்களை வாசிக்க வேண்டும். 28 நாட்கள் மட்டும் உள்ள பிப்ரவரி மாதத்திலே 28, 29, 30, 31 ஆகிய 4 அதிகாரங்களையும் வாசித்தால் ஒவ்வொரு மாதமும் முழுமையாக நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிக்க இயலும். இவ்வாறு வருடம் முழுவதிலும் 12 முறை நீதிமொழிகளை வாசித்து அதிலுள்ள ஞானம், உபதேசம், அறிவு, நல் யோசனை, புத்தி, விவேகம், தெளிந்த சிந்தனை இவைகளையெல்லாம் நாம் அடைய முடியும். மேலும் நமக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீன பிரமாண ஊழியமாகிய இந்த இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த சுவிசேஷ ஊழியமும் சிலுவையை குறித்த உபதேசமும் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களிலே, நிருபங்களிலே, சுவிசேஷங்களிலே முழுமையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளவும், நமக்காக ஏற்படுத்தப்பட்ட இரட்சணியத்தை நாம் கண்டுகொள்ள பெற்றுக்கொள்ளவும் புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை அனுதினமும் வாசித்து தியானம் செய்ய வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கின்ற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நியாயப்பிரமாணங்களோ, வம்ச வரலாறுகளோ, மற்ற நிகழ்வுகளை பற்றிய பழைய ஏற்பாட்டு வார்த்தைகளோ ஒன்றும் முக்கியமான உசிதமான காரியங்கள் அல்ல. அறிந்து கொள்ளும்படி அவைகளை படித்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை நாம் அனுதினமும் படித்து அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே பெருகி வளர்ந்து ரட்சிப்புக்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். இது சத்தியமான வார்த்தை. எப்படி சத்திய எழுத்துக்களாகிய நியாயப்பிரமாணத்தின் எழுத்துக்கள் மனிதனை பாவங்கள் அற தேவனுக்கு பிரியமான பலியாக நிலைநிறுத்தினதோ, அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாசுவா மெசியாவுடைய வார்த்தைகள் நம்மை அன்பிலும் பரிசுத்தாவிலும் நிலைத்திருக்க செய்து பரலோகத்திற்கு நேராய் வழிநடத்தும். எனவே நாம் அனுதினமும் புதிய ஏற்பாட்டு வசனங்களை வாசித்து தியானம் செய்ய வேண்டும். இங்கே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளபடி, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்லி வைத்திருக்கிறதான அவருடைய உபதேச வார்த்தைகளை எல்லாம் கேட்கிறதோடு மாத்திரமல்லாமல் அவைகளின்படி நாம் செய்தால் நாம் கன்மலையின் மேல் நம்முடைய வீட்டை கட்டி உறுதியாய் நம்முடைய வீட்டை பாதுகாப்பாய் வைத்திருக்கிற புத்தியுள்ள மனுஷருக்கு ஒப்பானவர்களாக இயேசு நம்மை காட்டுகிறார். ஆனால் நாம் அவர் சொல்லிய வார்த்தைகளின்படி கேட்டும் அவைகளின்படி செய்கிறவர்களாய் இல்லாத பட்சத்திலே மணலின் மேல் வீட்டை கட்டின புத்தியற்றவர்களுக்கு ஒப்பாக இருப்போம். எனவே வேத வசனங்களை வாசிப்பது மட்டும் உசிதமல்ல, அவைகளை வாசித்து, அதாவது கேட்டு வாசித்து தியானித்து அவைகளின்படி செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அப்பொழுதுதான் வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொன்ன அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே ஒளிந்து போகாமல் நிச்சயமாய் நிரம்ப பலன் தரும் வார்த்தைகளாய் இருக்கும். எனவே
நாம் கர்த்தருடைய வார்த்தைகளாகிய இந்த வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து அவைகளின்படி நாம் நடக்க வேண்டியது மிக அவசியம். அவர் நமக்கு சொன்ன அவருடைய வார்த்தைகளின் வழியாய் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதை கைக்கொண்டு நாம் நடந்தால் நாமே புத்தியுள்ள மனிதர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மேலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போம். நாம் காண்கின்ற பிரம்மாண்டமான வானமும் பூமியும் அவைகளின் மேன்மை யாவும் ஒளிந்து போம், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தை சத்தியம். சத்தியம் என்பது உண்மையானது. உண்மையான வார்த்தை நிலைத்திருக்கக்கூடியது. அது ஒளிந்து போவதில்லை. அது சொல்லிய காரியம் நிறைவேறும். வானமும் பூமியும் ஒளிந்து போம், ஆனால் தேவனுடைய வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து சொன்னதான வார்த்தைகள் ஒன்றும் ஒளிந்து போகாது. எனவே அவருடைய வார்த்தையின் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் இதே வசனம் மார்க்கு 13:31 கூறப்பட்டுள்ளது. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்பதாய் அங்கே கூறப்பட்டுள்ளது. மேலும் லூக்கா 6:47 என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனை யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். மறுபடியும் மத்தேயுவில் சொல்லிய அதே வார்த்தை இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து, அவரிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு, அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டதோடு மாத்திரமல்ல, அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று அவரே சொல்லுகிறார். கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆனால் 49 அவர் சொல்லியிருப்பது போல, அவருடைய வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். உபதேச வசனங்களை, கர்த்தர் சொல்லிய வசனங்களை கேட்டுக்கொண்டே இருந்தால் மட்டும் போதாது. அது நமக்கு வரும் அழிவை எந்த விதத்திலும் தடுக்காது. அந்த வசனங்களை எல்லாம் நாம் கை கொண்டால்தான் மரணம், பாதாளம், அழிவாகிய அந்த இரட்சிப்பை இழந்து போகும் காரியங்களை விட்டு நாம் தப்புவதற்கு அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்வதே முக்கியம். நாம் வசனங்களை கேட்டுக்கொண்டு அவைகளை செயல்படுத்தவில்லை என்றால் அந்த உபதேசம் நமக்கு பலன் தராது, இரட்சிப்பு நமக்கு கிடைக்காது. இதுதான் இங்கே கூறப்பட்டுள்ளது. மேலும் லூக்கா 11:28 அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். அங்கே ஒரு ஸ்திரீ, நீர் பாலுண்ட முலைகள் பாக்கியம் உள்ளது என்று சத்தமிட்டு கூறினாள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தால் மெய் சிலிர்த்து மெய் மறந்து அவள் அவ்வாறு கூறினாள். ஆனால் இயேசு எந்த ஒரு மாம்சீகமான உறவுகளையும் முக்கியப்படுத்தாமல் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதான உறவுகளையே முக்கியப்படுத்தினார். அதற்கு அவர் சொன்ன வார்த்தை தான், அப்படியானாலும் ஒருவேளை நான் பாலுண்ட அந்த முலையை உடைய என் தாய் பாக்கியவதியாய் இருந்தாலும் அதைவிடவும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். இந்த வசனமும் ஏற்கனவே நாம் பார்த்த புத்தியுள்ள மனுஷனையே காட்டுகிறது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவன்
என்னென்ன வார்த்தைகளை சொல்லுகிறார்களோ அவைகளையே இயேசு கிறிஸ்து பேசினார். அவர் தேவனிடத்தில் கேள்விப்பட்டது எதுவோ அவைகளை மாத்திரமே பேசினார், தம் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை. எனவே அப்படிப்பட்டதான வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து கேட்டு அல்லது அவருடைய உபதேசங்கள், அந்த சுயாதீன ஊழியத்தின் நிரூபங்கள் இவைகளின் வாயிலாக படித்து அறிந்து கொண்டவர்கள் அவைகளை காத்து கொள்ளும்போது அதிக பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இங்கே மேலும் வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று லூக்கா 21 அதிகாரம் 33 கூறப்பட்டுள்ளது. மேலும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை என்பதற்கு யோவான் 1 அதிகாரம் 1 கூறப்பட்டுள்ளது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கும் முன்பாகவே வார்த்தை ஒன்று இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனுடைய வாயின் வார்த்தையாக இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனால் பேசப்பட்ட தேவன் என்கின்ற அந்தஸ்தை உடைய வார்த்தையாக இருந்தது. அதற்கு அவ்வளவு மகிமையும் கனமும் இருந்தது. அது எல்லாவற்றையும் உருவாக்கினது. உலகத்தில் உள்ள காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், பரலோகத்தில் உள்ள காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகளாகிய எல்லா வஸ்துக்களும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் அவர் மூலமாயும் உருவாக்கப்பட்டது. அவருக்கென்றும் என்பது தேவனுக்கென்று, அவரை கொண்டு என்பது இயேசுவை கொண்டு, அவர் மூலமாய் என்பது பரிசுத்தாவின் மூலமாய். எனவே உருவாக்கத்தில் நம்முடைய தேவன் 3 ஆள் தத்துவங்களை உடையவராய் நம்முடைய ஒரே தேவன் விளங்குகின்றார். நமக்கு எப்படி ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆகிய 3 நிலைகள் உள்ளதோ அவைகளெல்லாம் தேவனால் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரே மனிதனாய் நாம் இருக்கிறோம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த 3 நிலைகளிலும் அவர் தேவனாய் இருப்பதினால் தனித்தனி ஆளுமை உள்ளவராய், ஆள் தத்துவங்கள் உள்ளவராய், அவருடைய ஆவியாத்துமா சரீரம் போன்ற அவருடைய முக்கூறுகளும் ஆழ்த்தன்மை உள்ளதாய் விளங்குகின்றது. எனவே அவருடைய வார்த்தை, சத்திய எழுத்து என்பது தேவனை குறிக்கும். நியாயப்பிரமாணத்தை தந்தவர் தேவன். அதிலிருந்து தோன்றும் சத்திய வார்த்தை என்பது அது தேவ வார்த்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அதிலிருந்து பிறக்கும் வாக்கியங்கள் என்பது தேவ ஆவியினால் அருளப்பட்ட ஜீவனும் ஆவியும் உள்ள பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். எனவே அந்த தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவரே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்றும் 3 ஆழ்தத்துவங்களில் இருக்கின்றார். மேலும் 1 யோவான் 1 அதிகாரம் 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அதாவது பிதாவினுடைய முழு மகிமையின் வெளிப்பாடாக இருந்தது. அந்த வார்த்தை, அந்த ஜீவ வார்த்தை, அந்த சத்திய வார்த்தை மாம்சமானது. அது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். கிருபை என்பது இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் உணர்த்தக்கூடியதாய் இருக்கின்றது. இங்கே குறிப்பிட்டுள்ள சத்தியம் என்பது பரிசுத்த ஆவியானவரை, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை குறிப்பதாய் உள்ளது. சத்தியம் என்பது பிதா, குமாரன் என்னும் 3 ஆழ்தத்துவங்களில் உள்ள நம்முடைய ஒரே தேவனை குறிக்கும்.
நம்முடைய ஒரே தேவன் சத்தியபரன், சத்தியமுள்ளவர், சத்திய ஆவியானவர். எப்படி ஒரு மொழிக்கு எழுத்துக்களும் வார்த்தைகளும் வாக்கியங்களும் வசனிப்புகளும் உள்ளனவோ, அதுபோலவே சத்தியமாகிய தேவன் எழுத்தாக நியாயப்பிரமாண எழுத்துக்களை தந்த தேவனாக யாவே ராஜாவாக உள்ளார். மேலும் வார்த்தைகளாகிய சத்திய வார்த்தைகளாகிய மேலும் தேவனுடைய வார்த்தையாகிய மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகவும் உள்ளார். மேலும் வாக்கியங்களாகிய தேவனுடைய சுவாசமாகிய தேவனுடைய ஆவியானவராகிய கிறிஸ்துவின் ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவராகவும் உள்ளார். எனவே அவர் மாம்சமான பொழுது கிருபையும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராயும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் மகிமை உள்ளவராகவும் இருந்தார். அந்த மகிமை பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. இறுதியாக அவர் மரணத்திற்கு பிற்பாடு மகிமை அடைந்தார். மகிமை அடைந்தபோது அவருக்குள் இருந்த அந்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர் அகிலமெங்கும் புறஜாதிகளுக்கும் இரட்சிப்புக்காய் அருளப்பட்ட முத்திரையாக வாக்குத்தத்தமாக எண்ணப்பட்டது. எனவே தேவனுடைய வார்த்தையே சத்திய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவே சத்தியமுள்ளவர். யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது இதற்கு முன்பு படித்த வசனத்திற்கு ஒப்பாயுள்ளது. மேலும் சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நாம் இன்னும் அறிந்து கொள்ள முற்படுவோமானால், அந்த சத்திய வார்த்தைகள் சத்திய வேதத்தில் உள்ள தேவனுடைய வார்த்தைகள், அவைகளை நாம் படித்து தெரிந்து கொள்ளும் பொழுது இன்னும் சத்திய வார்த்தைகளின் மகிமையை அறிந்து கொள்ள முடியும். வார்த்தைகள் என்றே குறிப்பிடப்பட்டுள்ள தேவனுடைய வார்த்தைகள் இன்னும் பிரத்யட்சமாய் அவைகளுடைய பயன்பாடுகளையும் மேன்மையையும் மகிமையும் நமக்கு வெளிக்காட்டும். உதாரணமாக யோவான் 8:51 நாம் வாசித்து பார்ப்போமானால், அது இவ்வாறு சொல்லுகிறது: ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒருவன் இயேசு கிறிஸ்து சொல்லிய வார்த்தைகளை வெறுமனே கேட்கிறவனாக மட்டுமல்ல, அவைகளை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இருமுறை மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்வதால் இது உறுதிப்பாட்டை குறிக்கின்றது. இது மேலும் சாதாரண சரீரத்தில் மரணிக்கும் மரணத்தை அல்ல, ஆத்தும மரணத்தை காண்பதில்லை என்பதையே உறுதிப்படுத்துகிறது. அதாவது வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், அவன் அழிவை காண்பதில்லை, அதாவது அவன் நித்திய ஜீவனை காண்பான், அடைவான், பெற்றுக்கொள்வான் என்கிற அர்த்தத்தை கொடுக்கின்றது. எனவே புதிய ஏற்பாட்டிலே கூறப்பட்டுள்ள, சுவிசேஷத்திலே கூறப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள், அவைகள் கைக்கொள்ளப்பட வேண்டும். அவர் செய்ததான பிரசங்க வார்த்தைகள், போதனையின் வார்த்தைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். மற்றும் ஆதி அப்போஸ்தலர் மூலம் அவர் வெளிப்படுத்தின உபதேச வார்த்தைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். அவைகளின் சாராம்சம் தேவனுடைய சாட்சி, கர்த்தருடைய சாட்சி, அதாவது சிலுவையை பற்றிய உபதேசம், சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்து, நமக்காய் பிறந்து, நம்முடைய பாவங்களுக்காய் அவர் அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு மரித்து நம்மை நீதிக்கு உட்படுத்தும்படிக்கு
அவர் உயிர் தெழுந்தும் இருக்கிறார் என்பதே அந்த சத்திய வார்த்தையின் சாராம்சம். அவைகளை நாம் படிக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை நாம் படிக்கும் பொழுது அவைகளை கைக்கொள்ள வேண்டும். மேலும் அந்த வார்த்தைகளிலே கூறப்பட்டுள்ள அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள வேண்டும். இங்கே அவருடைய சாட்சி, அவரை பற்றிய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்க வேண்டும். கிரியைகளுக்கும் விசுவாசத்திற்கும் சம்பந்தம் இல்லை. நியாயப்பிரமாண கிரியைகள் வேறு, விசுவாசத்தின் கிரியைகள் வேறு. விசுவாசிக்கிறவன் அதன் தொடர்ச்சியாக விசுவாசத்தின் கிரியைகளாகிய தேவ பக்தியின் வழி நடக்க வேண்டிய எல்லா நீதிகளையும் நிறைவேற்ற வேண்டியது அவசியம். விசுவாசத்தின் 2ஆம் 3ஆம் படிநிலைகள்தான் தேவ பக்தியின் சாராம்சங்களாகிய ஞானஸ்நானம், அபிஷேகம் பெறுதல், பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து துன்மார்க்கரை விட்டு பிரிந்து வேதத்தில் தியானமாய் இருத்தல், மற்றும் அவருடைய கற்பனைகளை கடைபிடித்தல் எல்லாமே இதற்குள் வரும். எனவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியுள்ளார். மேலும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வார்த்தை நமக்கு நித்திய ஜீவனை தருவது என்பது நிச்சயம். அந்த வார்த்தை அவர் கிறிஸ்துவின் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை அவராகவே வெளிப்படுகின்றது. அது அவருடைய உபதேசத்தினால் நாம் சுத்தமாகின்றோம். ஆகவே கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகும். மேலும் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அந்த வார்த்தை ஜீவ வார்த்தை என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து வருவது சத்திய வார்த்தை, அது ஜீவனை தரும் ஜீவ வார்த்தை. அதை கை கொண்டால் நாம் மரணத்தை காணாதபடிக்கு என்றென்றும் உயிரோடு இருக்கும்படிக்கு தேவன் உதவி செய்வார். அது நித்திய ஜீவனை குறிக்கிறது. சரீர மரணத்தையோ சரீர ஜீவனிலே நிலைத்திருப்பதையோ குறிக்கவில்லை, நித்திய ஜீவனை குறிக்கிறது. அந்த வார்த்தை எப்படிப்பட்டது? அது ஆதி முதல் இருந்தது. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவனிடத்தில் இருந்தது. அது தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தையே மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணின போது, மனிதருக்குள்ளே வாசம் பண்ணின போது, அக்காலத்திலே இருந்த அப்போஸ்தலரானவர்கள் அவர்கள் கண்களினாலே நோக்கி பார்த்தார்கள், கண்களினாலே கண்டார்கள், அவர்கள் தங்கள் கைகளினாலே தொட்டு பார்த்தார்கள். அதுவே அந்த தேவனுடைய வார்த்தை. அது ஜீவ வார்த்தை. அதை கை கொள்ளும் பொழுது நமக்கும் ஜீவன் உண்டாகிறது. அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே செல்லும் பொழுது நாம் எல்லா நீதி நியாயங்களையும் விசுவாசத்தின் கிரியைகளையும் செய்கிறவர்களாயிருப்போம். எனவே அது நம்மை நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தும். எப்படி ஒரு மணவாட்டி, அதாவது ஒரு மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிவாளோ, அப்படி போல யாசுவா மெசியாவின் மணவாட்டியாகிய சபை யாசுவா மெசியாவின் உபதேசத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறது. அவருடைய உபதேசத்தை இருதயத்திலே காத்து அவைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது அது தன் சுய நடக்கையை காட்டாமல்
கிறிஸ்துவாய் வாழ்கிறது. அவருடைய சாயலாய் மாறின அந்த சபையை கிறிஸ்து தமக்கு மனைவியாக சேர்த்து கொள்ளுகிறார். மேலும் வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவர் இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். இது நம்முடைய பாவங்களுக்காய் அவர் மரித்த இரத்தம் அவருடைய அரைக்கச்சைகளிலே இருக்கிறது. எனவே நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்தார் என்பதே சுவிசேஷம். அதுவே நற்செய்தி, அதுவே தேவனுடைய சாட்சி. மேலும் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. எனவே தேவனை ஆராதிக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற நாம், அவர் சொல்லுகிற வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். அவரே தேவனுடைய வார்த்தை என்று நாம் விசுவாசித்து தேவனுக்குரிய மகிமையும் கனத்தையும் அந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவுக்கு நாம் கொடுக்குங்கால் நாம் ரட்சிக்கப்பட முடியும். கொடுத்து அவர் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து அதன் வழி நடக்கும் பொழுது ரட்சிக்கப்படுவோம், மரணத்தை காண்பதில்லை என்பதே உண்மை. மேலும் அவருடைய சீசர்கள் வாயிலும் கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. அதனாலே ஆசீர்வாதமும் நன்மையும் ஆதி சபையின் காலத்திலே ஏற்பட்டது என்பதை வேதம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அப்போஸ்தலர் 10:44ஆம் வசனத்தில் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பேதுரு எழுப்புதல் கூட்டமோ பரிசுத்த ஆவி கூட்டமோ நடத்தவில்லை. அவர் வேத வசன வரலாறுகளை தான் பேசினார். அதை அவர் பரிசுத்த ஆவியின் துணையால் பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் நாவின் மூலம் பேசி கொண்டிருக்கையில் அவர் அப்படியே வியாபித்து மக்கள் மேல் இறங்கினார். இதுதான் உண்மை. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில், இந்த வார்த்தைகள் என்பது தேவனுடைய வார்த்தைகளாகிய சத்திய வார்த்தைகள். அவைகளை பேசி கொண்டிருக்கும் பொழுது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவினாலே அபிஷேகம் பெற்ற நமக்குள் வந்து நித்திய ஜீவனுக்காய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அல்லது முத்திரையாய் அச்சாரமாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் தந்தது. பரிசுத்த ஆவியானவரும் பரலோகமும் ஒன்று என்றே நான் சொல்லுவேன். பரலோகத்தை பற்றி விளக்கும் பொழுது அங்கே புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சமாதானம் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே பரிசுத்த ஆவியானவரே பரலோகத்திலே தேவனுடைய ஜனங்களை நிரப்பி இருப்பார். மகிமையின் சரீரம் கொடுக்கப்படும். அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சரீரம். எனவே பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்காத யாரும் பரலோகத்திற்கு எப்படி செல்ல முடியும்? பாவ மன்னிப்புக்கென்ற ஞான ஸ்நானம் எடுக்கப்படுவதே இரட்சிப்புக்கேற்ற பரிசுத்த ஆவியை பெறுவதற்குத்தானே. எனவே பரிசுத்த ஆவியானவர் தந்தருளப்படுகின்ற
அல்லது பெற்றுக்கொண்ட எந்த மக்களும் பரலோகத்தை அடைவர், அல்லது அவர்கள் பூமியிலே வாழுங்கால் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பரலோக வாழ்க்கையை அனுபவிப்பர். அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். அதுதான் பரலோக வாழ்க்கை. அவர்கள் தங்கள் மனசாட்சியை கொன்று தாங்கள் முன்பு செய்த பாவக்கிரியைகளை செய்து அக்கிரமங்களும் அநியாயமும் செய்வார்களாகில் அவர்கள் பரலோகத்திற்கு தகுதியானவர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மனதிலே இருதயத்திலே பதித்து வைத்து அவைகளின்படி நடக்க வேண்டும். என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். எனவே பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திற்குள்ளிருந்து வர வேண்டும். அதனாலே உண்டாகிற சந்தோஷ மகிழ்ச்சி நம் உள்ளத்திற்குள்ளிருந்து நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றியுள்ளவர்கள் வாழ்க்கையிலும் அது நிரப்ப வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரின் கிரியை, பரிசுத்த ஆவியானவரின் மகிமை நம்மை பரலோக வாழ்க்கைக்கு ஒத்த அல்லது பூமியிலே பரலோக வாழ்க்கையை வாழும் அந்த பாக்கியத்தை தரும். அப்போஸ்தலன் பவுல் சொன்னாரே, எனக்கு ஒரு மனிதனை தெரியும், அவன் பரதீசுக்கு எடுக்கப்பட்டு மனிதர்களால் ஒரு காலம் பேசப்படாத பலவித வார்த்தைகளை கேட்டான் என்று சொல்லியிருக்கிறாரே. அந்த வார்த்தைகளை கேட்கிறோமோ இல்லையோ, பரதீசின் அனுபவம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் என்பதே உண்மை. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். ஆவியை அவித்து போடாமல் அனலாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும். மேலும் அப்போஸ்தலர் 11:14 நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கேதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். இங்கே கொர்நேலியு ரட்சிக்கப்படுவதற்காய் தேவதூதன் பேதுருவை அழைப்பிக்க வேண்டுமென்று கொர்நேலியுவிடம் தரிசனத்தின் மூலம் சொன்னார். அதைத்தான் பேதுரு இங்கே சொல்லுகிறார். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கேதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான் என்று பேதுரு சொல்லுகிறார். பேதுரு எப்படிப்பட்டதான வார்த்தைகளை அறிவிக்கக்கூடியவராய் இருந்தார்? தேவனை அறியாத புறஜாதியாரான 100க்கு அதிபதியான தான தர்மங்களையும் கர்த்தருக்கேற்ற கிரியைகளையும் செய்த கொர்நேலியுவும் அவன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான சத்திய வார்த்தைகளை அவன் சொல்லுவான் என்று தேவதூதனால் சாட்சி பெற்றான். அவர்கள் மனைவியாகிய தங்களுடைய சகோதரியை கூட்டிக் கொண்டு தெரிந்தாலும் அவர்கள் ஊழிய விஷயத்திலே உண்மை உள்ளவர்களாய், இரட்சிப்புக்கு நேராய் வழிநடத்துகிறவர்களாய், கிறிஸ்துவின் உபதேசத்தை பேசுகிறவர்களாய் இருந்தார்கள். கட்டுக்கதைகளை அல்ல, வம்ச வரலாறுகளை அல்ல, நியாயப்பிரமாணங்களை அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தை அவர்கள் பேசினார்கள். அதனாலே அவர்கள் மூலம் இரட்சிப்பு நடந்தது. எனவே அடுத்த இரட்சிப்பின் கிரியையை புறஜாதியாரிடத்தில் நடப்பிக்கும் பொழுது தேவதூதன் தேவனுடைய நாமத்தினால், அதாவது யாவேயின் அதிகாரத்தினால், யாசுவா மெசியாவின் வார்த்தையால் அவன் கொர்நேலியுவுக்கு தரிசனமாகி பேதுருவை பற்றி சாட்சியாக அறிவித்தான். அப்படிப்பட்டதான மேன்மையான ஊழியத்தை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் ஊழியம் செய்கிற சகோதரர் எண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். மேலும் ரோமர் 10 அதிகாரத்திலே
8ஆம் வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. இங்கே உண்மையான பிரசங்கம், தேவனுடைய சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவை பற்றியது. தேவனுடைய சாட்சியாகிய இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை பற்றினது. பரிசுத்த ஆவியானவரும் அதை சாட்சியிடுகிறார், சத்தியத்தை போதிக்கிறார். அந்த வார்த்தைகள் உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. வேதவசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது என்று பேதுரு அந்த வார்த்தைகளை பற்றி குறிப்பிடுகின்றார். அது உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்தில் எப்படி இருக்கின்றது? அது சுயாதீன பிரமாணமாகிய கிறிஸ்துவின் பிரமாணத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதினால், அவர் கல்லினால் அல்ல, நம்முடைய சதையாகிய இருதயமாகிய பலகையிலே அவைகளை எழுதி நமக்கு உணர்த்துகிறார். அவைகளை நம்முடைய வாய்களினால் பேச பண்ணுகிறார். எனவே தான் அந்த வார்த்தை சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று வேதவசனம் முன்னதாகவே சொல்லியிருக்கிறது. இந்த வார்த்தைகளை அவர் எடுத்துக்காட்டி, அந்த வார்த்தை தான் நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. அது இயேசு கிறிஸ்துவை பற்றினது. அவரால் உண்டாகும், அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை, விசுவாசம், அவர் உலக இரட்சகர், என் பாவத்திற்காய் மரித்த என் இரட்சகர் என்பதை நம்புதல், விசுவாசித்தல், அவரை பற்றி கொள்ளுதல், அவருடைய கற்பனைகளை கேட்டு கை கொண்டு அவைகளுக்கு கீழ்ப்படிதல், செம்மையான இருதயத்திலே காத்து கொள்ளுதல் போன்றவற்றின் மூலம் அந்த வார்த்தை நமக்குள் பலன் செய்கிறது, கிரியை செய்கிறது. மேலும் சத்திய எழுத்தாகிய வேத வசன எழுத்துக்கள் பல நியாயப்பிரமாணங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதிலே கிறிஸ்துவின் பிரமாணமாகிய முதன்மையான பிரமாணமான உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அதற்கு முன்னதாக உன் தேவனிடத்தில் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக. முதலாவது தேவனிடத்தில் அன்பு, பின்பு உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன்னை சார்ந்த உன் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். இங்கே பல வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனாலும் அன்பு கூறுவாயாக என்று முடிகின்றதான அந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அந்த அன்பு முதலாவது தேவனிடத்திலும், பின்பு தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதரிடத்திலும் விளங்குவதாக. அதனாலே முழு நியாயப்பிரமாணத்தையும் கிறிஸ்துவின் பிரமாணத்தினாலே செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். நாம் நியாயப்பிரமாணத்தை செய்கிறதற்கு அதற்கு அடிமைகள் அல்ல, நியாயப்பிரமாண கிரியைக்காரரும் அல்ல. இயேசு கிறிஸ்துவால் எளிதாக்கப்பட்ட 2 நியாயப்பிரமாண கட்டளைகள், அவைகள் எல்லா நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். எனவே அவைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது படிப்படியாக இரட்சிப்புக்கான புது உடன்படிக்கையின் இயேசு கிறிஸ்துவின் எல்லா கற்பனைகளும் அவைகளுக்குள்ளே வந்துவிடும். எனவே தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் பிறரிடத்தில் அன்பு கூறுவதும் இரண்டும் வேண்டும். அன்பு கூறுவாயாக என்கிற வார்த்தை அது சத்திய வார்த்தை. ஏனென்றால் பல இடங்களிலே சத்தியம் நமக்குள் நிலைத்திருப்பதற்கு அன்பு கூறுதலே மூலதனமாக சொல்லப்பட்டுள்ளது. எனவே தேவனுடைய வார்த்தை, சத்திய வார்த்தை, யாசுவா மெசியாவின் நாமமாகிய தேவனுடைய வார்த்தை என்பது
மிகவும் எளிதாக்கப்பட்ட வடிவத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லலாம். எனவே அன்பு கூறுவதே மிக முக்கியமான ஒரு வார்த்தை, சத்திய வார்த்தை. மேலும் 1 யோவான் 5:7 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பரலோகத்திலே 3 நபர்கள் சாட்சியிடுகிறார்கள். அவர்கள் மூவர், பிதா ஒன்று, வார்த்தை அவருடைய குமாரனாகிய யாசுவா மெசியா, பரிசுத்த ஆவி குமாரனுடைய ஆவியாகிய நித்திய ஆவி என்னும் இந்த மூன்றும். இங்கே வார்த்தை என்னும் நம்முடைய தேவனும் இருக்கிறார். பிதா என்பது சத்திய எழுத்துக்களை குறிக்கும், அல்லது நியாயப்பிரமாணத்தை ஏற்படுத்தின நம்முடைய யாவே மகாராஜாவை குறிக்கும். வார்த்தை என்பது சத்திய வார்த்தைகளை குறிக்கும். அதாவது யாசுவா மெசியா என்பவரையும் நம்முடைய இரட்சகராய் நாம் அறிந்திருக்கிற நம்முடைய மீட்பராயிருக்கிற யாசுவா மெசியா என்னும் நாமமுடையவரையும், தமிழ்படுத்தப்பட்ட அவருடைய பெயராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்ட அந்த நபர், அந்த மனுஷகுமாரன், அந்த தேவகுமாரனையும் அவருடைய ஆவியாகிய சகல மக்களும் பெற்றுக்கொள்ள கடைசி காலத்திலே வெளிப்படுத்தப்பட்ட பரிசுத்த ஆவியானவரையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்பது தேவ வாக்கியங்களை குறிக்கும். எனவே பிதா, குமாரன், ஆவி, பரிசுத்த ஆவி மூன்றுமே ஒரு மொழியின் தொடர்ச்சியாய் இருக்கின்ற எழுத்து, வார்த்தை, வாக்கியம் என்பன போல எபிரேய மொழியில் உள்ள வார்த்தையையும் அதிலிருந்து வருகின்ற சத்திய வார்த்தையாகிய எபிரேய மொழியின் எழுத்துக்களையும் சத்திய எழுத்துக்களையும் அதிலிருந்து தோன்றும் வார்த்தையையும் சத்திய வார்த்தையும் அதனால் அமையப்பெறும் வாக்கியத்தையும் சத்திய வாக்கியத்தையும் மேலும் அதிலிருந்து வடிவாக்கப்பட்ட சத்திய வசனங்களையும் குறிக்கும். அந்த சத்திய வசனங்களெல்லாம் உள்ளடங்கிய சத்திய வேதாகமத்தையும் குறிக்கும். எழுத்து, வார்த்தை, வாக்கியம், வசனம், வேதம் எல்லாமே சத்தியம். அதுபோல பிதா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி மூவரும் சத்தியம். இந்த வசனத்திலே இந்த மூவரும் பரலோகத்திலே சாட்சியிடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. எப்படி முப்புரி நூல் என்பது ஒன்றுதான் என்பது போல தேவனும் ஒருவரே. அதில் 3 பிரிகள் அல்லது நூலின் உட்பிரிவுகளாகிய கீற்றுகள் 3 இருப்பது போல முப்புரி நூலாயிருக்கின்ற தேவன் ஒருவர். அவருக்குள்ளே 3 ஆழ்தத்துவங்கள் உள்ளன. மேலும் இதை விளங்கி கொள்ள வேண்டுமானால் மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 எலமெண்டுகளை உடையவனாயிருக்கிறான். 3 நிலைகள் அவனுக்குள் இருக்கின்றது. மனிதன் 3 நிலைகளும் ஒன்று சேர கட்டப்பட்டவனாய் இருக்கின்றான். தேவனோ கட்டுப்பாடுக்கு அப்பாற்பட்டவராய் அவர் ஏக சிருஷ்டிகனாய் இருப்பதினால் அவர் இந்த 3 நிலைகளிலும் தனித்தனி ஆழ்தத்துவம் உள்ள நபராக செயல்படும் வல்லமையும் அதிகாரமும் பெற்ற சர்வ அதிகாரமும் உள்ள
தாம் ஒருவரே மகிமையுள்ள ராஜனாயிருக்கிறார். எனவே இந்த சத்திய வேத வசன வார்த்தைகளை நாம் படித்து உட்கொண்டு அவைகளை இருதயத்திலே, செம்மையான இருதயத்திலே காத்து பாதுகாத்து அவைகளை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கை கொண்டு அவைகளின்படி நடந்து வாழ வேண்டும். அப்பொழுது நமக்கு இந்த சத்தியத்தினாலே நித்திய ஜீவன் உண்டு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்திய எழுத்துக்களை அறிவீர்கள், சத்திய எழுத்துக்கள் உங்களை விடுதலையாக்கும். சத்திய வார்த்தைகளை அறிவீர்கள், சத்திய வார்த்தைகள் உங்களை விடுதலையாக்கும். சத்திய வாக்கியங்களை அறிவீர்கள், சத்திய வாக்கியங்கள் உங்களை விடுதலையாக்கும். சத்திய வசனத்தை அறிவீர்கள், சத்திய வசனங்கள் உங்களை விடுதலையாக்கும். சத்திய வேதத்தை அறிவீர்கள், சத்திய வேதம் உங்களை விடுதலையாக்கும். சத்திய தேவனை யாவேவை அறிவீர்கள், சத்திய தேவன் யாவே உங்களை விடுதலையாக்குவார். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவீர்கள், இரட்சகராகிய யாசுவா மெசியாவை அறிவீர்கள், இரட்சகராகிய யாசுவா மெசியா உங்களை விடுவிப்பார். பரிசுத்த ஆவியானவரை அறிவீர்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களை இரட்சிப்பார், விடுவிப்பார், நித்திய ஜீவன் அளிப்பார். எனவே அவர் மேல் நம்பிக்கையை வைத்து அவரை பற்றி கொண்டு அவருக்காய் வாழ்வோம். அவரே நம்மை வழிநடத்துவார். சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படியும் நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும் ஞானத்தையும் உபதேசத்தையும் குறித்து முக்கியமானவைகளை நான் உனக்கு எழுதவில்லையா என்று ஞானியாகிய சாலமோன் ராஜா வாலிபரையும் இளைஞரையும் பார்த்து கேட்கிறார். இது இவருக்கு மகிமை உண்டாக எழுதப்பட்ட வாக்கியமல்ல. சத்திய வார்த்தைகளை அறிந்து கொள்ளவும் அதன் யதார்த்தங்களை புரிந்து கொள்ளவும் சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லவும் நாம் சத்திய வேத வசனங்களை படிக்க வேண்டும். நீதிமொழிகளையும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷங்களையும் அவருடைய வரலாற்று பக்கங்களாய் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளையும் ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசங்களையும் நாம் அனுதினமும் படித்து தியானித்து அதை ஏற்றுக்கொண்டு கைக்கொண்டு அதன் வழி நடந்தால் நாம் சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை அறிந்து கொள்ளுவோம். நம்மை அனுப்புகிற ஒவ்வொருவருக்கும் அல்லது நாம் பதில் கொடுக்க வேண்டிய ஒவ்வொருவருக்கும் சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்ல நல்ல ஞானத்தை பெறுவோம். மேலும் சத்திய வார்த்தையால் உண்டாகும் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளுவோம். எனவே சத்திய வேத வசனங்களை வார்த்தைகளை நாம் நமக்குள்ளே பதித்து கொள்ள வேண்டும். இங்கே சத்திய வார்த்தைகள் என்பது மூல மொழியாகிய எபிரேய மொழியிலே உள்ள வசனங்களை மாத்திரமல்ல, அந்த அர்த்தமுள்ள எழுத்துக்களை உடைய எபிரேய மொழியை விடுத்து அதன் சாராம்சங்களின் தொடர்ச்சியாக கிரேக்க மொழியிலே எழுதப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாட்டு சுவிசேஷங்களையும் உபதேசங்களையும் நாம் அறிந்து கொள்ளுவதால் நமக்கு இரட்சிப்பு உண்டாகிறது. யூதர்களுக்காய் ஏற்படுத்தப்பட்ட அந்த சத்திய எழுத்துக்கள் நித்திய ஜீவனை கொடுக்கத்தக்க வல்லமை உடையதாக இருந்தது. அந்த காலத்திலே பரிசுத்த ஆவியை சுதந்தரித்து கொண்டவர்கள்
அந்த சத்திய எழுத்துக்களின் மூலம் பலனை கண்டார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத மற்றவர்கள் என்ன நிலையில் இருப்பார்கள் என்பது தேவனே அறிவார். இந்த காலத்திலே சத்திய எழுத்துக்களின் வழி வந்த சத்திய வார்த்தைகளாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் கிரேக்க அரமேய மொழிகளிலே உள்ளது. அவைகளை நமக்கு தமிழிலே மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார்கள். அவைகளிலே கிறிஸ்துவின் சத்தியம் உள்ளது. அவைகளை படித்து தெளிந்து கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாக அவைகளை கடைபிடித்து நாம் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வாயின் வார்த்தைகள், உபதேசங்கள், கற்பனைகள் எல்லாவற்றையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அவைகள் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற நுகம். அது லகுவானது. அது நம்மால் கடைபிடிக்கக்கூடியது. அது மெதுவாகவும் லகுவாகவும் நம்மால் சுமக்கக்கூடியதாகவும் இருக்கும். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே நித்திய ஜீவனுக்கு வழிவகுக்கும். அதை விடுத்து வேதபாரகர், பரிசேயர் போன்றோரின் பொல்லாத நியாயப்பிரமாணத்துக்கு அடுத்த கிரியைகளை செய்யும் நியாயப்பிரமாண கிரியைக்காரராக நாம் மாறிவிடக்கூடாது. தேவனை பற்றி கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவருக்காய் வாழும்போது நாம் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள முடியும். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் அவர் மூலமாயும் உருவாக்கப்பட்டது. நம்மையும் தேவன் புது சிருஷ்டியாய் உருவாக்க அவருக்கென்றும் அவரை கொண்டும் அவர் மூலமும் நம்மை தகுதிப்படுத்துகிறார். அவருக்கென்று என்பது யாவேவுக்கென்று, அவரை கொண்டு என்பது யாசுவா மெசியாவை கொண்டு, அவர் மூலமாய் என்பது பரிசுத்த ஆவியின் மூலமாய். அந்த சத்திய தேவன் அவர்கள் வழியிலே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியும். சத்தியத்தின் வழியிலே நடக்க முடியும். தேவனே நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவரும் நம்மை சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறவரும் நித்திய ஜீவனை அளிக்கிறவருமாய் இருக்கிறார். அவராலே இரட்சிப்பு உண்டாகிறது. அவராலே இரட்சிப்பு உண்டாகிறது. எனவே அவரை நாம் விசுவாசித்து அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். தேவன் சத்தியம் உள்ளவர் என்பதையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர் என்பதையும் பரிசுத்த ஆவியானவர் சத்தியம் உள்ளவர் என்பதையும் தேவன் வேதாகமத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அவைகளை நாம் பிற்காலங்களிலே ஒன்றன் பின் ஒன்றாய் தியானிப்போம். இப்பொழுது நாம் சத்திய வார்த்தைகளின் சத்திய எழுத்துக்களை பற்றி தியானித்தோம். சத்திய வார்த்தைகளை பற்றி தியானித்தோம். இனி சத்திய வாக்கியங்கள் அல்லது அதன் தொடர்ச்சியான சத்திய வசனங்களை பற்றி நாம் அடுத்த காணொளியில் தியானிக்கலாம். கர்த்தர் பெரியவர், மகிமையான காரியங்களை செய்வார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றும் மகிமைப்படுவதாக. அவருக்கே சகல கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, ஆமேன்.